அஸ்கிதங்க நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரியா ராஜன் ஜேகே டிசைனர் ஹப். இன்றைக்கி இந்த ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த நெக் டிசைன் வந்து ஒரு மேக்ஸி கவுன், ஒரு சேரீயை வந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணதோட நெக் டிசைன் தான் இது. நார்மலாக 40 இன்ச் செஸ்ட் இருக்கிறவங்களுக்கான நெக் டிசைன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ இது டிசைன் வந்து மெஷர்மெண்ட் சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப 5.5 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் அண்ட் 5.5 அப்படிங்கிறது நார்மல் தான். ஸோ இவங்களுடைய ஷோல்டர் மொத்தமாக 3.5. இவங்க கேட்டது இதுதான், 3.5 வச்சுருக்கோம். நெக் வித்து வந்து 2.75. அதை நம்ம மடித்து அடிக்கும்போது 3ஆக மாறிடும். நாம் பண்ண போகிற டிசைனோட மெஷர்மெண்ட், ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான் இது. 2.25 நான் மெஷர் பண்ணுறேன். ஏன்னா 2 இன்ச்சஸ் தான் என்னோடய டிசைன் அளவு. 2.25 ஏன் வைக்கிறேன்னா, நம்ம கழுத்தை மடித்து திருப்பும்போது அந்த 1/4 இன்ச்சு வந்து உள்ளே எடுத்துப்போம். அதனால் ஸோ டிசைன் வந்து 2 இன்ச்சு கரெக்டாக வரும். லென்த்து 11 இன்ச்சஸ் தான். ஸோ இதை நீட்டாக அலைன் பண்ணிட்டு கோடெல்லாம் போட்டுட்டு 1 இன்ச், ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துப்பீங்க வளைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக 1 இன்ச் மட்டும் நார்மலாக மார்க் பண்ணிவிட்டு அந்த டிசைனை ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைனை மெட்டீரியலில் லைனிங்கில் ட்ரா பண்ணிவிட்டு நார்மலாக இதுக்காக நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்ப போகிறோம். ஸோ நான் கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸோட ஹைட் எவ்வளோ வேணும், லென்த் எவ்வளோ வேணும், எதுக்காக எக்ஸஸாக எடுக்கிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம என்ன அளவு வச்சுருக்கோமோ அதை விட 1 இன்ச்சஸ் எல்லா சைடும் எக்ஸஸாக இருக்கிறது நல்லது. டாப்பில் தேவை கிடையாது, பட் பாட்டமில் சைடில் எல்லா இடத்துலையும் குறைஞ்சது 1 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். நான் அதே மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு எல்லா நெக் டிசைனர் ட்ரேசிங்கையும் நான் இதுலேயும் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம 2 வாட்டி நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இந்த நெக் லைனுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபேப்ரிக்கை, இந்த கேன்வாஸை, லைனிங் அண்ட் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்லைன் மட்டும்தான் தேவைப்படும் தவிர மெயின் ஃபேப்ரிக், அந்த ப்ளூ கலரில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நெக்கை திருப்பி அடிக்கிற மாதிரி அடித்து முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். நாம் கேன்வாஸில் வந்து அளவெடுத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேன்வாஸ் நமக்கு வேணும். கட் பண்ணி முடித்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது லாஸ்ட் வரைக்கும் தேவைப்படும். அதில் இருக்கிற லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த லைனிங், இந்த கேன்வாஸ், இந்த உள்ளே இருக்கிற டிசைனுக்கு வந்து நம்ம அதோட இது வந்து பார்டர், நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்தி எடுத்து நெக்லைன் பண்ணோம். இது வந்து பாடி பார்ட், இந்த துணி வந்து பாடி பார்ட்டு. அதை வச்சு நான் நெக்லைன் வந்து இன்னர் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம அளவெடுத்து வச்சதில் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் திருப்புறதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி திருப்புறேன் அப்படிங்கிறது நான் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி திருப்புறது வந்து உங்களுக்கு பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ இந்த டிசைன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு உள்ளேயும் சரி ஒரு அன்ஈவனாக ஒரு அசிங்கமாக தெரியாது. அதனால் ஸோ 2 நெக்லைன் முடிஞ்சது. இது 3rd ஒன். இதுதான் வந்து நம்ம நெக்கோட 5 இன்ச்சு வச்சு அளந்தோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான். இதே கேன்வாஸ் வச்சு நம்ம என்ன நெக்லைன் பண்ணோமோ அதே லைனில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் எர்த் கட் பண்ணி திருப்பி அடிக்க போகிறது கிடையாது. இதுக்கு வந்து நான் துணியில் சின்னதாக பைப்பிங் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபுல் பயாஸில் 1.5 இன்ச்சு அளவில் லென்த் எடுத்துக்கிட்டேன். லென்த்து வந்து நமக்கு தேவைப்பட்ட லென்த் எடுத்துக்கிட்டு நான் அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட லாஸ்ட்டில் லிட்டில் மடித்து அடிப்பேன். அதாவது ஒரு சைடில் வந்து சின்னதாக மடித்து அடிப்பேன். இது வந்து துணியிலே பைப்பின் மாதிரி நம்ம வைக்கிறதுக்காக பண்ணுறது. இந்த ப்ராசஸ் நிறைய தடவை ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதே மாதிரி இதோட நல்ல பக்கமும் துணியோட நல்ல பக்கமும் மேலே வச்சுக்கிட்டு நாம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிச்சு வெளியே தெரியாமல் நீட்டாக அது மேலேயே வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வந்துக்கோங்க. நம்ம கிராஸில் எடுத்திருக்கோம். அதனால் இந்த நெக்லைன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். உங்களால் முடிஞ்சால் 1/4 இன்ச்சுக்கு, நான் கொஞ்சம் பெருசாக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதை விட சின்னதாக கூட 1/4 இன்ச்சில் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா பயாஸில் எடுத்தது உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். முடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு என்ன போட்டோமோ அதிலே தான் இன்னொரு ஸ்டிச்சும் போடணும். ஸோ அந்த ப்ளூ கலரை தாண்டி அந்த லைட் கலர் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இறங்காமல் பார்த்துக்கோங்க. இதையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் நெக்லைனும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட, நம்ம பாடி பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு தைக்க போகிறோம். நம்ம எவ்வளோ டிசைனுக்கு அளந்தோம், 2.25 இன்ச்சஸ் தான் நம்ம இந்த டிசைனுக்கு அளந்திருக்கோம். பட் இது எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா இதில் 1 இன்ச்சு, இப்போ 3/4 இன்ச்சு இது எக்ஸஸாக இருக்கும். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு தடவை வச்சு செக் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ஜாயின் பண்ண போகிற இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண நெக் லைனில் நான் கரெக்டாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். 2.25 இருக்கணும். இப்போ வந்து 2 இன்ச்சஸ் இருக்கணும். லென்த் 11 இன்ச்சஸ் இருக்கணும். அந்த போக பாருங்கள்,
அந்த பக்கம் 3/4 இன்ச் கீழே 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அதே அளவில் நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு பால் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த நெக் லைனை ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்ப செக் பண்ணிவிட்டு நெக்லைன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது ஸ்டிச் கொடுக்கலாம். நான் 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்ததை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம உள்ளே வச்சு தச்ச துணி நான் திருப்பி காமிக்கும்போது பாருங்கள், பிசிறே இருக்காது. ஸோ அவங்க உடம்புல படும்போது அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. நான் அதை அப்படியே விட போகிறதும் கிடையாது. அந்த பேக் சைடை வந்து நான் கையால் ஹெம்மிங் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக வந்து நெக் ஃபினிஷ் பண்ணும்போது ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, எஸ் இந்த சைடு ஃபுல்லாக நான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக துணி தேவைப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.